நெக்ஸ்ட்டு 1.1ல் தேர்ட் சம். இஃப் B cross A வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் A அண்ட் B கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் 1.2 வந்து போய் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து A cross B கொடுத்துட்ருப்பாங்க. ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். இங்கே வந்து என்னென்னா இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன இருக்குன்னா B cross A கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து B கொடுத்துட்டு செகண்ட் A கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஏன்றது வந்து செகண்ட் இருக்கிறதுனால ஏவோட வேல்யூ வந்து செகண்ட் இருக்க நம்பர்ஸில் வரும். பியோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால பியோட வேல்யூலாம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் வரும். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.2 போய் பார்த்துட்டு நீங்களே இந்த சம்மை வந்து இந்த வீடியோ பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிவன் எழுதிட்டோம். இப்போ B ஈக்குவல் டு என்னென்னா இங்கே வந்து B cross A நம்ம கொடுத்துருக்கிறதுனால பியோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே வந்து பியோட வேல்யூ. அதாவது B ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் B cross A. அப்போ B ஈக்குவல் டு என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் எல்லாமே பியோட செட்டு. -2 இங்கேயும் வந்து -2 வந்து ரிப்பீட் ஆகிறதுனால நம்ம ஒரு முறை எழுதினா போதும். 0 இங்கே நார்மலாக 0 வருது. இங்கே வந்து 3 இங்கேயும் 3 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மட்டும் எழுதிடும். இதுதான் வந்து பியோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ஏவோட வேல்யூ வந்து செகண்ட் இருக்க நம்பர், செகண்ட் இருக்க எலமெண்ட் தான் ஏவோட வேல்யூ. இப்போ B 3 4 3 திரும்ப ரிப்பீட் ஆகிறதுனால எழுதணும்னா 4 திரும்ப ரிப்பீட் ஆகிறதுனால வேண்டாங்க. 3யும் ரிப்பீட் ஆகுது, 4ம் திரும்ப. இதுதான் வந்து ஏவோட வேல்யூ. தேங்க்யூ.